டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 47வது பாடம். இந்த பாடங்களை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக ஆங்கிலம் நன்றாக வாசிக்க உங்களால் முடியும். ரொம்ப எளிமையான விதத்தில் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசிக்கும்போது நீங்கள் திருப்பி சொல்லணும். இந்த வீடியோனுடைய இறுதி பகுதியில் இந்த உச்சரிப்பு எழுத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்கள். சரி, இப்பொழுது வார்த்தைகளை பார்க்கலாம். ஆக்ட் நடி, ஆட் கூட்டு, ஆங்கர் நங்கூரம், ஆங்கிள் கோணம், ஆண்ட் எறும்பு, ஆஸ் கழுதை, பேக் பின்புறம், பேட் கெட்ட, பேட்ஜ் அடையாள வில்லை, பேக் பை, பேங்க் வங்கி, பேட் மட்டை, கேப் வாடகை வண்டி, கேப் தொப்பி, கேட் பூனை, கேட்ச் பிடி, டேம் அணைக்கட்டு, டான்ஸ் நடனம், டேஷ் மோது, ஃபேன் மின்விசிறி, ஃபேட் பருமனான, கேங் கும்பல். கேப் இடைவெளி, கேஸ் வாயு, கிராண்ட் பெரிய, கிராஸ் புல், ஹாப்பி மகிழ்ச்சியான, ஹேட் தொப்பி, ஹேட்ச் குஞ்சு பொரித்தல், ஹேவ் வைத்திரு, ஜாம் பழக்கூழ், லேக் பற்றாக்குறை, லேட் சிறுவன், லேப் மடி, மேட் பைத்தியம், மேன் மனிதன், மேங்கோ மாம்பழம், மேப் வரைபடம், மேட் பாய், நேப் உறக்கம், பேட் அட்டை, பேண்ட் கால் சட்டை, பேட் தட்டிக்கொடு, ரேக் அலமாரி, ரேக் கந்தை, ரேட் எலி, சேக் சாக்கு, சேட் சோகமான, டேப் தண்ணீர் குழாய், வேன் வேன் வண்டி, வேனிஷ் மறைந்தது, யாம் சேனைக்கிழங்கு. இப்பொழுது இதே வார்த்தைகளுக்கான உச்சரிப்பு எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த உச்சரிப்பை நான் வாசிச்சுட்டு வரேன். ஆக்ட், ஆட், ஆங்கர், ஆங்கிள், ஆண்ட், ஆஸ், பேக், பேட், பேட்ஜ், பேக், பேங்க், பேட், கேப், கேப், கேட்,
கேட்ச், டேம், டான்ஸ். இதை டான்ஸ்னு சொல்லலாம். சரியா, 2 விதமாக உச்சரிக்கிறாங்க. அதனால இது பிரிட்டிஷ் உச்சரிப்பு டான்ஸ் அப்படிங்கிறது, அமெரிக்க உச்சரிப்பு டான்ஸ் அப்படின்வாங்க. டேஷ், ஃபேன், ஃபேட், கேங், கேப், கேஸ், கிராண்ட், கிராஸ். இதுவும் கூட பிரிட்டிஷ் உச்சரிப்பு. இந்த கிராஸ் அப்படிங்கிற இந்த சிம்பல் வேற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. இது கிராஸ்னு சொல்லலாம். அமெரிக்கர்களுடைய உச்சரிப்பு கிராஸ். ஹாப்பி, ஹேட், ஹேட்ச், ஹேவ், ஜாம், லேக், லேட், லேப், மேட், மேன், மேங்கோ, மேப், மேட், nap, pad, pant, pat, rack, rag, rat, sack, sad, tap, van, vanish, yam. இந்த பாடத்தில் வார்த்தைகள் இவ்வளவு தான். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் இதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு நன்றாக புரியும், மனதில் பதியும்னு நினைக்கிறேன். இது மனதில் பதியல, இந்த உச்சரிப்பு பதியலைன்னா நீங்கள் மீண்டுமாக இதை போட்டு பயிற்சி செய்யுங்கள். இந்த காணொளி கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை ஷேர் செய்தவர்களுக்கு நன்றி. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.